ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம உதிரியாக செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆனதும் கீ ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு நம்ம போட்டு செக் பண்ணணும் ஆயில் ஹீட்டாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும். க்ரீன் சில்லி காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். பிரியாணி ஸ்பைசஸ் என்னென்னா லவங்கம், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். டைம் கொடுத்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணுறேன். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். ஆனியன் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் விடணும். லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே வதக்குங்க. ஹையில் வந்து கொண்டு போக வேணாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டொமேட்டோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணுங்கள். புதினா, கொத்தமல்லி 2 சரிசமமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணால் தக்காளி நல்லா வதங்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாம் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேர்டு ஆட் பண்ணணும். கேர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடணும். வாட்டர் வந்து விடாமல் கொஞ்சம் நேரம் வேகறதுக்கு வந்து விடணும். அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் லைட்டாக. நம்ம நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். 5 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே குக் பண்ணி விடுங்க. குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் ஆட் பண்ணதும் உடனே மூடி போட வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்துடும். ரைஸை நாம் வந்து ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ரைஸை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தண்ணியோட அளவும் ரைஸோட அளவும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸோட அளவு அதிகமாக போனால் உதிரியாக வராது, குழஞ்சி போயிடும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கர் விசில் போடலாம். குக்கர் விசில் வந்து 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு இறக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரியான நம்ம மட்டன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச பிரியாணி நல்லா உதிரியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்திருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.